படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிக்கிட்டு இருந்த விஜய் பற்றின என்னுடைய ஆர்டிக்கிளுக்கு பெர்ஃபார்மிங் த மேன் ஆஃப் த மாசஸ் அப்படின்னு தான் நான் எழுதியிருந்தேன் இங்கிலீஷில். அது காரணம் வந்து இதுதான். மேன் ஆஃப் த மாசஸ் அப்படின்றத தமிழில் மாற்றும்போது அது ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் அப்படின்றது ஜனநாயகம் அப்படிங்கிற இந்த மக்களாட்சி அப்படின்ற அந்த பொருள்ல இருந்து வந்து எடுக்கல. இது அந்த மேன் ஆஃப் த மாசஸ் அப்படின்ற அந்த பொருள்ல இருந்து எடுத்தது தான். அப்புறம் பிம்பச்சிறை 2.0 அப்படின்றது நம்ம பிம்பச்சிறை அப்படின்றது ஒரு பிரபல ஆய்வாளர், மூத்த ஆய்வாளர் மறைந்த எம்எஸ்எஸ் பாண்டியன் அவர் எழுதின ஒரு புத்தகம் பிம்பச்சிறை அப்படின்ற புத்தகம். த இமேஜ் ட்ராப் அப்படின்ற புத்தகம். அது வந்து 92ல் வந்து ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆருடைய லைஃப்பை பற்றின ஒரு புத்தகம். எம்ஜிஆர் எப்படி ஒரு இமேஜை உருவாக்குனாரு, அந்த இமேஜ் எப்படி சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட வந்து எப்படி வேலை செஞ்சுது அப்படின்ற ஒரு புத்தகம் அது. அதில் எம்ஜிஆருடைய படங்களை பற்றி பேசியிருப்பார், அந்த படங்கள் உருவாக்கின வேல்யூஸை பற்றி பேசியிருப்பார், சாதாரண மக்கள்கிட்ட எம்ஜிஆரை பற்றி புலங்கின கதைகளை பற்றி பேசியிருப்பார். இது எல்லாமும் சேர்ந்து எப்படி எம்ஜிஆர் உருவாக்குன எம்ஜிஆருடைய அந்த ஆட்சி காலம், அந்த 10 வருஷம் ஆட்சி காலம் எப்படி ஒரு இருண்ட ஆட்சி காலமாக இருந்தது, அதுக்கு இடையில இருக்கிற முரண்பாடு என்ன, கான்ட்ராடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன் அவரோட புக்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார். அந்த பிம்பச்சிறை அப்படின்றது வந்து இப்போ நான் எழுதுகிற ஒரு புக் வந்து இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் அகாடமியா அண்ட் ஜேர்னலிசம். நான் ஒரு அகாடமிக்காகவும் இருக்கேன், ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால அது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி எழுதுகிறோம், அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்றதுனால ஒரு ஜேர்னலிஸ்டிக்கான ஒரு டைட்டில் அதான் ஜனநாயகன் அப்படின்றது. இப்போ ஜேர்னலிஸ்டிக்காக அதை நினச்சி அந்த புத்தகத்தை படிக்க வர்றவங்க வந்து அவங்கள நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க வேறு மாதிரி அதை நம்பிடக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுனால பிம்பச்சிறை 2.0 அப்படின்றது வந்து வைக்கிறோம். அதுதான் புத்தகத்துடைய தலைப்புக்கான காரணம். பிம்பச்சிறை அப்படின்றது எம்ஜிஆர் எப்படி நடந்ததோ அதே தான் விஜய்க்கு நடந்ததா அப்படின்னா அது இல்லை அப்படின்றத என்னோட புத்தகத்தில் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற பிம்பச்சிறை விஜய்க்கு மட்டும் பொருந்துமா, அது அவருடைய கான்டெம்பரரிஸாக இருக்கிற மற்ற அரசியல்வாதிகளுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறதையும் என்னோட புத்தகத்தில் நான் விரிவாக பேசியிருக்கேன்.